கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:7 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உபாரா ரிவரா, அப்பாரா உபரா, ரிகாரா ரிகரா, ரிகாரா ரிகரா. எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையார். எந்தன் பலவீன நேரங்களில் வாம் கிருபை தந்தீரையார். இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. உமாரா உமரா, உபீரா உபரா, ரிமாரா ரிமாரா, ரிகாரா ரிகரா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், ஆர்விக்ராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்ம இன்னைக்கு ஏசாயா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதில்லை. இங்க நம்ம பார்க்கறதுக்கு என்னன்னா, கர்த்தராகிய ஆண்டவர், இதுக்கு இங்கிலீஷ்ல லார்ட், LORD, லார்ட். இங்க 2 வகையான எபிரேய வார்த்தையில அவங்க யூஸ் பண்ணாங்க. ஒன்னு அடான், அடான் யூஸ் பண்ணுவாங்க. அடோனி, அதை எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடோனிங்கிறதான் சரியாக சொல்ல வேண்டியது. ஆனா அதைத்தான் அந்த வார்த்தையை ஆண்டோடைய நாமத்தை சொல்றதுக்கு அவங்க ஒரு பயம் உண்டாகும். இந்த பயத்தோடு அடோனி அப்படின்னு சொன்னா, ஐயோ எங்களுக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடோன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுக்கோங்க, நீங்க நம்ம லார்ட் ஆண்டோடைய நாமத்தை இன்னைக்கு எபிரேய மொழியில நமக்கு இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். எபிரேய மொழியில தியானிக்கிறதுக்கு 2 வகையான எபிரேய வார்த்தை நம்ம உபயோகிக்கிறாங்க. ஒன்னு அடோன், அடோன் அடோன் தாழ்மையா சொல்லுங்க, இந்த கோடெல்லாம் மேலே எதுவும் இருக்காது. ஆனா அடோனி இதான் கரெக்ட். 2 நான் ஸ்பெல்லிங் காட்டுறேன். லார்ட், LORD, லார்ட். அடோன், ADO, இது தாழ்மையான வார்த்தை, ADON. ஆனா இந்த ரைட் வேர்ட் என்ன, அடோனி, ADO, அடோனி, NAY, அடோனி. சரி, இதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஆண்டோடைய நாமத்தை அவங்க எழுதும் பொழுது அவங்க காப்பி எடுப்பாங்க. சப்போஸ் தவறாக எழுதிட்டாங்கன்னா அந்த பேனா உடச்சு போட்டுருவாங்க. ஏன்னா ஆண்டோடைய நாமத்தை அவ்வளவு தூரத்துக்கு அவங்க அதை செய்தாங்க. ஃபர்ஸ்ட், இதுக்கு பல வகையான ஆங்கிள் அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மாஸ்டர். மாஸ்டர் எஜமான். சாரால் ஆபிரகாமை எஜமான் கூப்பிட்டார், லார்ட், ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டார்.
ஆண்டவர்னா கடவுள் கிடையாது. அப்ப என்னுடைய ஆண்டவர், என்னை ஆளுகிறவர் என் ஆபிரகாம். அதனால சாரால் தன் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டு. இப்ப லார்ட், இதுக்கு கரெக்டாக ஒரு அர்த்தம் என்னன்னா ஓனர். அழகாக இருக்கும். அந்த மொழியை நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம எத்தனையோ முறை நம்ம அந்த லார்டுங்கிறத பார்த்துருக்கோம், கர்த்தராகிய ஆண்டவரை பார்த்துருக்கிறோம். ஆனா ஓனர், எப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே லார்ட் அடோன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எனக்கு, நான் உங்களுடைய அடிமை, நான் உங்களுக்கு சொந்தமான அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைக்குள்ள இந்த ஒரு பொதிச்சு தான் நம்ம சொல்றோம் ஓனர். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்லேவ்ங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு விளக்க சொல்றேன். ஓவர் ஸ்லேவ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பு எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். ஓவர் ஸ்லேவ்ங்கிறது பொறுப்பு. எப்ப திருமணம் ஆகுதோ மனைவிக்கு கணவன் தான் பொறுப்பு. அதுவரை அவங்க அப்பா அம்மா பொறுப்பு. என்னைக்கு திருமணமாக்கி வந்துருச்சோ they will demand, எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு. அப்ப இந்த டிமாண்ட் பண்றதுக்கு எதனால்னா, என்னுடைய சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். உன் வீட்டுக்கு நான் தான் எல்லாமே. எப்பவுமே ஒருத்தர், இது யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். ஒரு பெண், அவ கணக்கு போட்டா நம்மளால அந்த மனைவிக்கு நம்மளால பே பண்ணி கொடுக்க முடியாது. காரணம், காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறதுல இருந்து, ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கறதுல இருந்து, எல்லா வகையான காரியத்தையும் அவங்க செய்து அவங்க ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் கணவனுக்கும் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அதனால அது ஓவர் ஸ்லேவ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, முதல்ல ஒரு வசனத்தை பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 24:9 ஒரு வேலைக்காரன் எலியேசர், அந்த ஒரு கான்ட்ராக்ட், இப்ப ஒரு கூலிக்கு வேலை செய்யணும். இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1 அப்பொழுது அந்த ஊழியக்காரன் எலியேசர் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாம் தொடையின் கீழ் வைத்து, தன் எஜமானாகிய ஆபிரகாம், இந்த எஜமான் அப்படின்னு இங்க இருக்குது, அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லார்ட் அப்படின்னு இருக்கும். அவனுக்கு இந்த காரியத்துக்கு கொடுத்து ஆணையிட்டான். ஆணையிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, நான் அதை செய்து முடிப்பேன். அதுதான் ஆணையிடுறது. சரி, அப்ப ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனம். 45:8. இப்ப இவரு அடிமையாக விற்கப்பட்ட பையன், ஆனா ஆண்டவர் தன்னுடைய வல்லமையால முதவே தரிசனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும் போது என்ன அவர் வாயிலிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பவர் கலந்த ஒரு வார்த்தை வருது. அதைத்தான் நான் காட்ட போறேன் உங்களுக்கு. 45:8. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கும் தகப்பனாகும். பார்வோனுக்கு தகப்பன். பார்வோன் போய் உங்க அப்பா யாருன்னு கேட்டா யோசேப்பு அப்படின்னு வருது. ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் அந்த பவரை, ஒரு தகப்பன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ப்ரொவைடர், எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தகப்பன். எங்க அப்பா டாக்டர் ஹெச் லைசாண்டர் இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரி அவர் தான் நடத்துவார். முக்கியமான டிசிஷன் அவர் தான் எடுப்பார். எங்க அம்மாக்கு வெள்ளை அடிக்கணுமா நீ அடிச்சுக்கோ, சோஃபாவை எங்க போடணுமா போடு, எல்லாமே அலோவ் பண்ணுவார். ஆனா என்னுடைய 2 தங்கச்சிமார்களுக்கும் மாப்பிள்ளை பார்க்கும்போது அப்பா தான் டிசிஷன் எடுத்தார். எனக்கு எம்பிபிஎஸ்ல பியூசி, அப்ப பியூசி மார்க் குறைஞ்சிருச்சு. எங்க அப்பா டிசிஷன் கட்டுச்சு, இவனுக்கு கேபிட்டேஷன் ஃபீஸ் கொடுத்து, டொனேஷன் கொடுத்து சீட் வாங்கி கொடுக்கணும். அப்ப இங்க ஒரு டாக்டர் இருந்தாங்க, டாக்டருடைய ஒய்ஃப். அவங்க எங்க மாட்ட ஒரு ஆலோசனை சொன்னாங்க, ருக்கு
உன் மூத்த பையனை தான் நீ டாக்டர் ஆகிட்டல, எதுக்கு நீ ரெண்டாவது என்ன டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த அம்மா எங்க அம்மா வந்து சொல்லி, எங்க அப்பா அதை காலையே ஏற்றுக்கிறேன். நானும் சொல்லு, நான் தான் ஃபாதர், தகப்பன், ப்ரொவைடர், நான் தான் எடுக்கிற டிசிஷன்ட்டு எனக்கு காம்படிஷன் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டோடைய கிருபைனால ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேஷண்ட்டை என்னால் பார்க்க முடியுது, கிருபைனால சொல்கிறேன். சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தராகும். இதுதான் 2 ஆங்கிள் சொல்றாங்க. பார்வோனுக்கு நான் தகப்பன், நான் கர்த்தர் கிடையாது. ஆனா அவனுடைய குடும்பத்திற்கு நான் தான் கடவுள். கடவுள்னா இந்த கடவுள்ங்கிற வார்த்தையை, ஒரு கர்த்தர்ங்கிற வார்த்தை இங்க நம்ம அவர் தான் எல்லாமே. அவர் சொல்லிட்டார், எல்லாம் அங்க போய் எங்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்ட்டார். பார்த்தீங்களா எப்படி இந்த லார்ட் கர்த்தர்ங்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொரு ஏரியாலையும் அது வித்தியாசமா மாறிக்கொண்டே வருகிறது. சரி, இன்னொரு காரியத்தை உங்களுக்கு 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 24வது வசனம். 1 ராஜாக்கள் 16:24. பின்பு சேமரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த மலையுடைய எஜமானா இருந்த சேமருடைய பேருடைய சமாரியா எஜமான். இப்ப கை மாறிடுச்சு. இவ்வளவு நாள் யார் உன்னுடைய எஜமான் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சேமேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த சேமருடைய பேரை வைக்கிறதுக்கு சமாரியான்னு வச்சுட்டாங்க. இப்ப இந்த எஜமான் பேரு அந்த மலைக்கு வருது. இந்த மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அங்கேதான் அது இருக்கும், மாறாது. அப்ப அந்த மலையில் இருக்கிற பேரை மாறும், ஆனா இங்க மாறாதபடி அந்த வைக்கிறார். சரி, இப்ப அடுத்த ஒரு ஸ்டெப் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்ன? அடோன். இது பொலிட்டிக்கல் அட்ரஸ், அதிகாரம் உள்ளவர். அடோன் பொலிட்டிக்கல், அதாவது பவர் உள்ள ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு, சாராள் நகைத்தால் நான் கிழவியா இருந்து பிள்ளை வேணும் என்று மெய்யா என்று சொல்லுவானே. முப்பத்தி 18 ஆதியாகமம் 32 18. அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்தார். இதுக்கு என்ன ஒரு விளக்கம் அந்த ஆத்திரம் கொடுக்கிறாருன்னா, அதிகாரம் உள்ளவரால் தான் இதை சொல்ல முடியுங்கிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தீங்கன்னா, அத்தனை சொத்துக்கு எஜமான் யார் அப்படின்னா ஆபிரகாம். அதே பவர் தான் சாராளுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்க அம்மா ஸ்கூல் கூட கம்ப்ளீட் பண்ணல. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல லைசன்டர் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. ஏன் மனைவி டாக்டர், ஆனா எங்க அம்மா டாக்டர் கிடையாது. ஆனா அதே எங்க அப்பாவுக்கு இருக்கிற அதே வெயிட், அதே ஒரு ஸ்தானத்தை எங்க அம்மா கொடுப்பாங்க. டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, டாக்டர் அம்மா உட்காருங்க அம்மா. இந்த மாதிரி எந்த காலேஜ் படிச்சு காலேஜ் தான் படிக்கும். என் கணவன் டாக்டர்னால எனக்கு அந்த ஒரு பவர் கிடைக்கும். அதுபோல அந்த அளவுக்கு பவர் உள்ள, சிரிச்சா என்ன எனக்கு பவர் இருக்கு அங்க அந்த அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு, இல்ல நீ நகைத்தாய், ஏன் முன்னாடி நீ சிரிக்க முடியாது. இது ஒரு மாஸ்டரால தான் இப்படி சொல்ல முடியும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 6
18. இதுவும் அதிகாரம், பவர். ஏசா வர்றார், யாக்கோபு பயந்து போயிருக்கார். இந்த எஜமான், இந்த வேலைக்காரர்கள் என்ன ஒரு வார்த்தையை ஏசாக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன சொல்லணும் அப்படின்னு வேலைக்காரனுக்கு சொல்றாரு, இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, ரைட், அடியான். இது என் ஆண்டவராகிய ஏசாவுக்கு ஆண்டவர் அண்ணே. ஆனா ஒரு பயம் வந்துருச்சு. 400 பேரோட வர்றாரு, என்னை கொண்டு விடுவான். ஆனா அவரை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு கடவுள் போல பார்க்கிறேன். பவர்ஃபுல் மேன். எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு பவர் இருந்துச்சோ, இந்த நேரத்தில் ஏசா நினைச்சான்னா என்னன்னாலும் செய்யலாம். தனியால 400 பேர் வருகிறார். அப்ப இது ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இப்ப நம்ம யாருக்கு கொடுக்கிற வார்த்தையை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு சேம். அது என்னன்னு பார்ப்போம். சங்கீதம் 8வது அதிகாரம் 8:1. எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே. மனுஷனுக்கு நான் காமிச்சேன், பவர் உள்ள மனிதர்களுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண சேம் வேர்ட் தான். ஆண்டவருங்கிற அதே தான், அடோன். ஆனா இங்க நான் கடவுளுக்கு கொடுக்கிற வார்த்தை, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது, உமது மகத்துவத்தை வானத்துக்கு மேலாக வைத்து. யாத்ராகமும் 23வது அதிகாரம், இது ஆண்டவருக்குள்ள வார்த்தை. 23:17. வருஷத்தில் 3 தரம் உன் ஆண்டவராகிய உன் ஆண் மக்கள் எல்லோரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியிலே வரக்கூடாது. இங்க ஒரு கட்டளையாக கொடுக்கிறது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் வருஷத்துக்கு 3 முறை இங்க வரணும். நீங்க வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, உன்னை பாதுகாப்பார் அப்படிங்கிறார். சரி, இது ஒன்று. அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமும் 34 23. 24 வாசிக்கிறேன். அப்பொழுது எமாரியாவின் பட்டணங்கள் வாசலில் புறப்பட்டு அனைவரும் அவன் சொல்லை அவனுடைய குமாரனுடைய சீமையை கேட்டு ஆண் மக்களையும் விருத்தி செல்கின்றார். 23. அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருகஜீவன் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா. இப்ப இது என்ன அப்படின்னு சொல்லி இதை முடிக்க போயிடும். அந்த ஏரியால ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபெலோ, அவனால தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். உங்களுக்கு நான் கர்த்தராகிய அடோன் அப்படின்னு காமிச்சேன். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்ததாக முடிக்க போயிடும். அது ஸ்டாண்ட், STAND, ஸ்டாண்ட். நசாப், NASAB, நசாப். இன்னொரு வார்த்தை, செகண்ட் வார்த்தை அமேட், AMAD. இது என்னன்னு பார்த்தோம். ஸ்டாண்ட், நசாப், அமேட். வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இது நிலை நிற்காது. ஸ்டாண்ட், நிற்காது. இதுக்கு என்னன்னா, நசாபுக்கு அர்த்தம் எரெக்ட், நிலை நிற்கிறது. எவ்வளவு புயல் வந்தாலும் எது வந்தாலும் எந்த ஃபோர்ஸ் தான் அது அசையாது. இந்த நிலை நிற்கிற காரியத்தை நிற்கிறதுங்கிறதா தான் நான் ஸ்டாண்ட். யாத்ராகமம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டு சொல்லி, நீ பார்வனை போய் அவன் நைல் நதிக்கு வருவான், அதிகாலையில் போய் அவனுக்கு அவன் மட்டும் போய் நில்லு. ஸ்டாண்ட், அதான் நசாப். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 8வது வசனம், மோசே ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறார். ஸ்டாண்டிங், எரெக்டா நிற்கிறார். சங்கீதம் 78வது அதிகாரம் 13வது வசனத்துல, செங்கடல் 2 பிளக்குது, ஜனம் தண்ணீர் குவியலாக நின்றது. நசாப். இந்த அமேட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நிற்கிறது, நம்முடைய கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒன்றுதான் நிற்கிறது. அதாவது நைல் நதிக்கு முன்னாடி ஒரு மனுஷன் போய் நிக்கலாம், ஆனா இது சூரியனையும் சந்திரனையும் நிக்க வச்சதுதான். யோசுவா 10வது அதிகாரம்
13வது வசனத்துல ஸ்டாண்ட். சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு, வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். ஏசாயா 7வது அதிகாரம் 7வது வசனம். அந்த ஆலோசனை நிலை நிற்பது இல்லை. முதல்ல ஒரு அக்கிரமக்காரனுடைய ஆலோசனை நிலை நிற்கவில்லை. அக்கிரமக்காரனுடைய ஆலோசனை நிலை நிற்கவில்லைங்கிறது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 7வது வசனம். லோத்துடைய வீட்டை 2 கடவுள்கள் தேவதூதர்கள் உள்ள வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த ஊர்ல இருந்த அசுத்தமான மனிதர்கள், அக்கிரமக்காரர்கள் லோத்து வீடை சுத்தி சுத்தி வர்றாங்க. கதவை தேர, எங்களுக்கு அந்த ஆண் பிள்ளைகளை கொடுங்க, நாங்க அவங்களோட ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஆலோசனை நிறைவேறல. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம். திருவாசலில் இருக்க சிறியோர் பெரியோர் மனிதர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அவர்கள் அப்பொழுது வாசலை தேடித்தார். அவருடைய ஆலோசனை நிலை நிற்கவில்லை. ஸ்டாண்ட். இது நம்பர் 1. 2வது, பார்வோனுடைய ஆலோசனை நிற்கவில்லை, நிலை நிற்கவில்லை. பார்வோனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனம் 5:2, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இது அவனுடைய முடிவு, ஸ்டாண்ட். ஆண்டவர் அதை எப்படி மாத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7வது அதிகாரம் 1 வசனத்துல சொல்ற, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் அவன் ஒரு கடவுள், அப்படிதான் எல்லாரும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நான் உன்னைய பார்வோனுக்கு என்ன செய்வேன், கடவுளாக்குவேங்கிறார். இது ஒரு ஸ்டெப். அடுத்து பாத்தீங்கன்னா 11வது அதிகாரம் 3வது வசனத்துல, என்னுடைய ஸ்பெஷல் பவரை நீ பார்க்கறதற்கு இந்த இடத்த விட்டு போகும்போது வெறுங்கையா போக மாட்டேன், பொன் வெள்ளியோடு தான் நீ போவ. இது அவருடைய ஆலோசனை. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 32வது வசனத்துல, அவன் பார்த்தான் போறதுக்கு முன்னாடி தலை எப்படி குனிகிறான், ஏன் மொட்டை மண்டியில குனிஞ்சி என் தலையில கை வச்சு ஆசீர்வதியா அப்படின்னு சொல்றான். என்னையும் ஆசீர்வதிங்க வச்சுட்டு. 12வது அதிகாரம் 41வது வசனத்துல, போக விட மாட்டேங்கிறது, ஒரு கர்த்தருடைய சேனை புறப்பட்டு போகுது. 51வது வசனத்துல, அது லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ்ட் போட்டு போகுது. முதல் ஒரு ஆலோசனை அசுத்த மனிதர்களுடைய ஆலோசனை, 2வது ஆலோசனை பார்வோனுடைய ஆலோசனை, அடுத்து அமலேக்கியருடைய ஆலோசனை நம்ம பார்க்க போறோம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது 17:8. அவங்க என்ன நினைச்சாங்க, அமலேக்கியர் வந்து ரெமி தீவிலே இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணினார்கள். யுத்தத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படி நாங்கள் ஊதிடுவோம், எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு எங்க சொந்தக்காரன் பொண்ணு, அவ பயங்கர ஒரு பிசினஸ் மேக்னெட். அவங்களுடைய பிசினஸ் என்னன்னா, பல பிசினஸ் வச்சிருக்காங்க. இந்த பேக்கரி வைக்கிறது அவங்க ஒரு டாப். அவங்க ஏற்கனவே சிவகாசியில் ஒரு பெரிய பேக்கரி, இந்த கேக்கு இதெல்லாம் செய்வாங்க. அந்த நேரத்தில் விருதுநகரில் ஒரு பிரான்ச் போட்டாங்க. அதுக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். நான் வந்து அந்த பொண்ணு என் முன்னாடி பிறந்து, என் மகளோட ஒரு 2 வயசு கூட இருக்கும். என்னைய அங்கிள் தான் கூப்பிடும் அந்த பொண்ணு. நான் தெரியாம கேட்டுட்டேன், ஏமா அந்த பர்மா கடை இந்த நேரத்தில் ஒரு பேக்கரி ஆரம்பிச்சிருக்காங்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையாமண்ண. அங்கிள் எங்க ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி அங்கே ஊதி காட்டுறான். நான் கொஞ்ச நாள் இருந்தது அட்ரஸோட ஆகிப்போச்சு. ஒரு பெருமை அடிமொழம் ஆகிப்போச்சு. அதை நம்ம பார்க்குறோம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8வது 9வது வசனத்துல மோசே என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, 17:9 யாத்ராகமம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு. கொஞ்சம் நீங்க உள்ள போய் வாசிச்சா அதனுடைய சீக்கிரட் புரியும். அங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அவசரத்திற்கு ஒரு 10 பேர் தேர்ந்தா கிடைக்காது. ஆனா யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை, ஸ்பெஷல் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்துட்டு
எல்லாரும் வர்றாங்க, ரெடி. யுத்தம்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. அவங்க சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ல இவங்களை அப்படி பிரிச்சு கொண்டு வந்து யுத்தத்தில் ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுதான் தேவ ஆலோசனை. ஆலோசனை நிறைந்த ஒரு மனிதன் மூலமாக அமலிக்குடைய ஆலோசனையை ஆண்டவர் கட் பண்ணி விட்டார். சரி, 4வது தேவ வெளிப்பாடு. என்னாகமம் எடுத்துப்பாங்க, 14வது அதிகாரம். இந்த ஆலோசனைக்கு தலைப்பு கொடுத்துங்க, தேவனுடைய வெளிப்பாடு. 14:7. 14:7 2 வகையான ஸ்டாண்ட். இஸ்ரேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் நல்ல மகா நல்ல தேசம், நம்ம பிரியமா இருந்தா தேசத்தை நம்ம கொடுப்பார், பாருங்க. ஆனா இன்னொரு மக்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 13வது அதிகாரம் 30. அந்த ஜனத்தோடு நாம் எதிர்த்து நிற்க முடியாது, அவர்கள் நம்மை பார்க்க பலவான்கள். அப்ப யார் யாரெல்லாம் நெகட்டிவா ஒரு வார்த்தை பேசுனாங்களோ அவங்க அழிஞ்சிட்டாங்க. ஆனா ஸ்டாண்ட் அவங்க அதுக்கு தேவை என்னன்னா, என்னாகமம் 14வது அதிகாரம் 24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியுடன் உத்தமமாக என்னை பின்பற்ற. அந்த பின்பற்றும் பொறுத்து ஸ்டாண்ட். நான் எடுக்கிற முடிவு, இந்த ஆலோசனையில் நான் மாறவே மாட்டேன். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தது முடிக்க போகிறோம். அதே என்னாகமம் 23வது அதிகாரம் 1 பாலாக். இவர் சபிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்தம் இதெல்லாம் பண்ணியும் பண்ண முடியல வராரு. அதான் பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளும் 7 ஆட்டுக்கடலும் இங்கே ஆயத்தம் பண்ணு என்று சொன்னான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கு பிலேயாமுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்பார். இப்ப அவனை போய் நின்றுட்டு சபிக்க சொன்னான். சபிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். 22வது அதிகாரம் 6வது வசனம். அவனிடத்திலே அவன் ராஜாட்ட பாலாக் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுகள் எல்லாத்தையும் பார்த்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து ஸ்டாண்ட். தேவன் சபிக்காதவில்லை, நான் சபிப்பது என்ன? கர்த்தர் வெறுமையாக்கவே, நான் வெறுமையாக்குவேன். ஆண்டவர் அது போல இங்க நம்ம பார்க்கிறோம், உனக்கு விராத நிற்காது, எனக்கு என்னுடைய ஆலோசனை தான் நிற்கும், உன்னுடைய ஆலோசனை நிற்காது. காரணம் என்ன? உடனே ஸ்டாண்ட். ஆண்டவர் சொன்னா அது நிலை நிற்கும், மாறவே மாறாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. லார்ட் அடோனிங்கிற ஒரு வார்த்தையுடைய ஆழத்தை தூய ஆவியானவர்களை காட்டினதுக்காக நன்றி ராஜா. நீர் எடுக்கிற முடிவு ஒரு பொழுதும் மாறாது என்ற நிச்சயத்தோடு ஓட்டத்தை கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.